அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய பயங்கரவாத யுத்தம் தற்போது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளாலும் அது உருவாக்கப்படவில்லை. ஈரான் விடுத்திருக்கக்கூடிய 10 அம்ச நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு யுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது. ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது. அதே நேரம் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல லெபனான் மீதான தாக்குதல்களையும் நிறுத்தாவிட்டால் யுத்த நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக ஈரான் பிடிவாதமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் வெள்ளிக்கிழமை அன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு முக்கியமான சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரானுடைய தூதுக்குழு வரவில்லை. காரணம் என்னன்னா, லெபனான் மீதான யுத்தத்தை நிறுத்துகிற வரைக்கும் வரமாட்டோங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. பிற்பட்ட நேரங்களில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அமெரிக்காவோடு நடத்தியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இது தொடர்பாக நேரடியாகவே பேசி முடிவெடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு இணங்க இன்றைக்கு அதிகாலையாகும் போது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரானுடைய தூதுக்குழுவினர் வந்து இறங்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்முடைய டெலிகிராம் அதே போன்று வாட்ஸ்அப் சேனல்லையும் அல் ஜசீராவினுடைய வீடியோ காட்சிகளையும் நம்ம வெளியாக்கி இருந்தோம், நீங்க பார்த்திருப்பீங்க. எனவே ஈரானுடைய தூதுக்குழு தற்போது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு வந்துட்டாங்க. அதே நேரம் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவும் வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில தான் அந்த தூதுக்குழு வந்திருக்கிறது. ஜேடி வான்ஸினுடைய தலைமையில ஒரு குழு தனியாகவும், அதற்கு பிறகு இரண்டாவது குழுவினர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியின் ஆலோசகராகவும் அமெரிக்க அதிபருடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் குஷ்னர் அதே போன்று ஸ்டீவ் விட்காஃபினுடைய தலைமையில வந்திருந்தாங்க. இப்படி 2 குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய குழுவினர் இஸ்லாமாபாத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரானுடைய தூதுக்குழு சார்பாக ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீபாப் வந்திருக்கிறார். அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வந்திருக்கிறார். அராக்சியோடு துணை ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சரும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு நேரம் நடக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் அபிஷியலாக பேச்சுவார்த்தைகள் அவங்க ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட சண்டே நைட்டு வரைக்கும் கூட இது போகலாம் என்கிற பேச்சுவார்த்தைகள் என்கிற செய்திகள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதே நேரம் இந்த முழுமையான பேச்சுக்கள் முடிவதற்கு ஒரு 15 நாட்களாவது ஆகும். முதல் கட்டமாக அவங்க நாளை ஈவினிங்கோட ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் முழுவதும் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இங்க இன்னொரு விவகாரத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஈரானுடைய தூதுக்குழுவினர் பாகிஸ்தானுக்கு வந்தது ஈரானுடைய விமானத்தில் அல்ல, அதுல வரமாட்டோம்ட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானுடைய விமானம் இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால பாகிஸ்தானுடைய தலையீட்டின் பிறகு அமெரிக்காவினுடைய விமானத்தில் தான் ஈரானுடைய தூதுக்குழு தற்போது பாகிஸ்தானுக்கு வந்து இறங்கி இருக்கிறது. அவங்க அமெரிக்காவினுடைய விமானத்தில் ஈரானியர்கள் தான் அதில் முழுவதுமாக வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் ஜசீரா உள்ளிட்ட தளங்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கான தூதுக்குழுவினர் தற்போது வந்திருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் அமைதி திரும்பி இருக்கிறது தவிர, லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் இஸ்ரேலை இலக்கு வைத்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் மிக பாரிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இருபக்க தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான குழுவினர் வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு கேட்டால், 1979களில் ஷாகு மன்னர் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஈரானுடைய ஆட்சியை இப்ப இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹொமைனி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஒரு புரட்சிக்கு பின்னாடி. அந்த புரட்சிக்கு பின்னாடி ஆயத்துல்லா அலி ஹொமைனி, ஆயத்துல்லா அலி ஹாமனி, தற்போது முஜ்தபா ஹாமனி வரைக்கும் அவர்களுடைய ஆன்மீக தலைமைகள் நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது 1979களுக்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஆக உச்சகட்டமான பேச்சுவார்த்தை இதுதான். இடையில 2015 அணு செறிவூட்டல் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவோடும் இணைந்து நடத்திய ஒரு பேச்சுவார்த்தை. அது 2018 இதே அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற போது அது நாசமாக்கிட்டாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தாண்டிய ஒரு உச்சகட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்கா எந்த நாட்டோடையும் யுத்தம் பண்ண போய் சமாதானம் பேசியது கிடையாது. யுத்தம்னா யுத்தம் அழிச்சிட்டு நாட்டை பிடிச்சிருவாங்க. ஆனால் முதல் தடவையாக தற்போது
ஈரானோடு யுத்தம் செய்து தோல்வியுற்று அந்த தோல்வியின் வெளிப்பாடாக ஒரு ஒப்பந்தத்திற்கு தற்போது பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், பாகிஸ்தானுக்கு ஈரானுடைய தூதுக்குழுவினர் வந்து இறங்கினதோட பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபை சந்திச்சாங்க. அதே போன்று அவர்களுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீரையும் சந்திச்சாங்க. அதை தாண்டி ஊடகங்களுக்கு உடனடியாக கருத்து வெளியிட்ட ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீபாப் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த பேச்சுவார்த்தைகள்ல வெற்றிகரமாக சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்று ஒரு ஒப்பந்தத்துக்கு வரல என்று சொல்லி சொன்னா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்காது என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களை உடனுக்குடன் உங்களுக்கு நாம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள் ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். இந்த பேச்சுவார்த்தை என்பது உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்கிற காரணத்தினால அதை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயார்.